தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகளில்லை. தனி ஒருவன். ஜெயம் ரவி கிட்ட பார்த்த இந்த ஒரு விஷயம் ரவி மோகன் கிட்ட பார்க்கவே முடியாது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? பயம். சரி, இப்போ ஜெயம் ரவி அவர்களை பார்த்து ரவி மோகன் சொல்ற ஒரு விஷயம், உனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எதை சொல்வீங்க? நம்பிக்கை. சார் ஒரே வார்த்தையில பஞ்சா அடிக்கிறீங்களே சார், எல்லாமே சிக்ஸரா அடிக்கிறீங்க. பிரச்சனை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு அட்வைஸ் நீங்க சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? ஏழையா கூட சாவலாம், கோழையா மட்டும் சாவக்கூடாதுன்றது தான். பராசக்தி பண்ணியில் நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது எதிர்நாயனா இல்லை, நான் தம்பியை நான் அப்படி எதிர்பார்க்கல. அதுலேயும் தமிழ் அந்த உணர்வுக்கு எதிராக ஒருத்தர் நிற்கிறது, ஒரு தமிழை நிற்கிறது கஷ்டம். அது எனக்கு ரொம்ப. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026 powered by Boomer Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys, print partner The Hindu, theatrical partner ANR Cube Vertical Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Ilanza, and medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு முக்கியமான நபர் அவருடைய பைட்ஸ், அவருடைய விஷஸ், அவருடைய வாழ்த்துக்கள் அமைச்சிருக்காரு. யாருன்றதை வாங்க பார்த்துடலாம். வணக்கம். சித்ரா லக்ஷ்மணன். என் படத்தில் தென்னாலின்னு KS ரவிக்குமார் அவர்கள் எடுத்த படத்தில் ஒரு பாட்டு வரும், என்ன சொல்லி உன்னை சொல்ல அப்படின்னு. அது ஒரு காதல் பாட்டு தான் அப்படின்னா கூட நட்பும் அந்த மாதிரி தான். சின்ன வயசில் காதல் மாதிரி வெறியோடு வரும். ரெண்டாவும் இருந்திருக்கோம் நானும் அவரும். சித்ரா லக்ஷ்மணன் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகமானது PRO அப்படின்னு, அதாவது விளம்பரப்படுத்துகிற ஒருத்தர். அவருக்குன்னு ஒரு லட்சணங்கள் நாங்கள் வகுத்து வச்சுருந்தோம், அதை மீறியவர். அதனால் எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது, ஏன்னா இவர் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அடையாளங்கள் எல்லாம் மீறியவர். PRO மாதிரி இல்லை அவர். எனக்கு என்னுடைய நண்பர் தான் PROவாக இருந்தார், ராமலிங்கம்னு ஃபோட்டோகிராஃபர் அவர். எனக்கும் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்ததில், நீ இந்த வேலையை பாரு, நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன், நீ என் PRO அப்பப்போ ஃபோட்டோகிராஃபியும் பண்ணிக்கலான்னு அப்படி தான் ஆரம்பித்தோம். அவர் அவருடைய ஆர்வம், ஃபோட்டோகிராஃபி ஆர்வம் மெஞ்சிருச்சு, கொஞ்சம் PRO ஆர்வம் குறைஞ்சிருச்சு. ஏன் வேலைக்கு இடத்துல இருந்தது, நீ அப்பா நீ என் படத்தில் கேமரா ஸ்டில் கேமரா வேலை பார்த்துக்க, பட் PRO வேறு யாராவது வச்சுக்கிறேன் அப்படின் போது தேடிட்டு இருந்ததில் எனக்கு பிடிச்ச ஆளை தான் மறுபடியும் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுனால இவர்கிட்ட போனேன். ஆனால் இவருடைய வித்தியாசம் எப்படின்னா, சித்ரா லக்ஷ்மணங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு பிடித்த பேர், அம்மா பேராக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார். எனக்கு பெரிய பத்திரிகையில் இருக்கக்கூடிய நிருபர்களை விட ஒரு கையேடு பிரதி தனியாக நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆள். அது நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா, அது பாரதியாக இருந்தாலும், கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருந்தாலும், காந்தியாக இருந்தாலும், எல்லாரும் ஒரு சிறு பத்திரிகை நடத்தி முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு அது நல்ல பத்திரிகையாக இருந்தாலும் கெட்ட பத்திரிகையாக இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறான், தான் சொல்ல வருவதை சொல்ல நினைப்பதை செய்கிறான். அதில் கண்ணியமாக சில பேர் பண்ணுவாங்க, கண்ணியம் இல்லாமல் சில பேர் பண்ணுவாங்க. இவர் கண்ணியமாக ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அது அவ்வளோ சரியாக வராதுங்கிறதுனால இந்த இடத்துக்கு வரலான்னு PROவை வந்தார். அதுலேயும் அவருக்கு திருப்தி இல்லை, ஏன்னா அவர் அறிவு அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இவர் நல்ல நடிகருங்கிறத தன் திறமையை, தன் தமிழை, தன்னுடைய பேச்சு திறமையால் அவர் சொல்லி விளக்குறது அவருக்கு போர் அடித்து போயிருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அதே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வித்தியாசமாக சொல்லிட்டா இன்னொரு கஸ்டமருக்கு வச்சுப்பான், அவனுக்கு மட்டும் அதை சொன்னியா எனக்கு ஏன் சொல்லலைன்னு. அதனாலேயே அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை ரொம்ப பாராட்டுறான்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணலான்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. யாருக்கிட்டன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ பெரிய ஹீரோவாக பார்த்துக்கிட்டு இருந்தது பாரதி ராஜா அவர்களை. அவர்கிட்ட போய் அசிஸ்டண்ட் ஆனது எப்படியும் திரும்பி வந்துடுவார் நம்மகிட்ட, ஏன்னா இதெல்லாம் அவருடைய மனசு எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவர் அங்கே போய் என்ன பண்ணிட்டார், அவருக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டார். அப்பா என்னடா இது, யார் இந்த ஆளுங்கிற மாதிரி எனக்கு ஒரு அட்மிரேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் ஏதாவது PRO தானே,
ஸோ எடுக்கிற படம் ஜாக்கிரதையாக எல்லாத்துக்கும். ஆனால் அவர் வந்து வித்தியாசமான படம். அதில் நான் புதுசாக வந்த ஹீரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் யாருங்க அந்த ஹீரோன்னு கேட்டால் பாரதி ராஜா சொல்கிறாரு, அங்கே ஆள் கிடைக்கல, ஒரு வளவி கடையில் ஒரு பையன் இருந்தான், அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ ஏன் என்னெல்லாம் கூட நல்லா நடிக்கிறாயா, அது காரணம் உண்மை, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வருடங்கள் காலம் தானே. இப்போ நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு கதை, சிறுகதையாக தான் சொல்ல முடியாது. திடீர்னு வந்தார், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு. சரி இவருக்கு பண்ணாமல் எப்படி அப்படின்ட்டு பண்ணலாம் அப்படிங்கும்போது நானே டைரக்ட் பண்ணிட்டுமான்னார். நீங்கள் ரெடியான்னு கேட்க முடியாது, ஏன்னா 15 படம் பாரதி ராஜாவுக்கு கையடிஞ்ச மாதிரி இவர் இல்லைன்னா. ஸோ இவரை நம்பி ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் தொடாத துறையே இல்லை. அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கு அப்புறம் இவ்வளோ விஷயங்களை திரட்டி வச்சதுக்கு காரணமே என்னென்னா, இவங்கெல்லாம் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனை பார்த்து புறாம்பட்டுருவாங்க. நான் படுவேன், இன்றைக்கும் பட்டுருக்கேன். அவர்லாம் வந்து சினிமாவை பொறுத்தவரையிலும் ஒரு ரோஜா முத்தையா மாதிரி அவர். ஆனால் அவரை கண்டுக்கலை. நாங்கள்லாம் ரொம்ப மரியாதையாக இருந்துப்போம். பாலச்சந்தர் சார்லாம் காலை தொட்டு கும்பிடுவார். அவருடைய 80வது வயசோ ஏதோ ஒரு விழா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எப்படி பதட்டமாகவே இருந்தார். என்ன சார் ஏதாவது இல்லையா, எனக்கு 80 ஆச்சு, என்னை விட மூத்தவனை நமஸ்காரம் பண்ணணும், அது ஆள் கிடைக்கலன்னா ஆயில் குறைவுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தம், அப்பா வந்தேப்பா நல்ல நேரத்தில் என்ன அவர் காலில் விழுந்தார் அவர். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வந்து ஒரு பிஆர்ஓ தான் அவர். அதனால் பிஆர்ஓங்கிறது வந்து நீங்கள் நடந்துக்கிற முறை இருக்குது. இந்த மேடைக்கும் வரலாம், இப்போ நான் பாராட்டிட்டு இருக்கிற அந்த மேடைக்கும் வரலாம், இல்லை சாதாரணமாகவும் இருக்கும். ரைசிங் அபவ் த ஆவரேஜுங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து சித்ரா லக்ஷ்மணன். கேரி ஆன் சித்ரா லக்ஷ்மணனுங்கிறது வந்து மற்றவங்களுக்கு கெசட்டில் எழுதுகிற பேர், எங்களுக்கு அவர் சித்ரா தான். அந்த உருவம்தான் நாங்கள் வரைந்த சித்திரம். கேரி ஆன் சித்ரா, ஆல் தி பெஸ்ட். வணக்கம். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப அழகாக சொன்னார். கோ ஆன் சித்ரா, we are rooting for you. அடுத்தபடியாக உங்க கூட சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக கண்ணன் ரவி அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். சார், நீங்க 3 பேருமா இணைந்து யாருக்கு விருது கொடுக்க போறீங்க அப்படின்றத பார்த்துடலாம். ரவி மோகன் தமிழ் திரையுலகினுள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது வெற்றியும் இணைந்து கொண்டது இருவருக்குத்தான். முதலாம் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். முதல் நாள் படப்பிடிப்பில் அவர் பேசிய முதல் வசனம் சக்சஸ். அந்த வெற்றி அவரின் காலம் முழுக்க உடனிருந்தது. அதேபோல் முதல் படத்திலேயே ஜெயமோடு சினிமாவுக்குள் காலடி எடுத்து வைத்த தமிழ் சினிமாவின் ஜெயம் கொண்டான் இவர். ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதென்பது எளிது. ஆனால் அந்த கதாபாத்திரத்தையே தனக்குள் ஊற்றி அதற்காக தன் உடலை வருத்தி நடிப்பவர்கள் மிக அரிது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, பேராண்மை, ஆதிபகம், பூலோகம், வனமகன் என இவர் படங்களின் அத்தனை கதாபாத்திரங்களுக்கும் தன் முழு உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அளித்த கலைஞன் இவர். முதல் பட இயக்குநர்கள் கதை சொல்ல தேடும் முதல் விலாசம் ரவிமோகன். வெற்றி தோல்விகள் இவரை பாதித்ததில்லை. சொல்லப்போனால் தோல்வியின் போதும் வெற்றியின் போதும் இவருடன் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது இவரது வசீகர சிரிப்பு. அந்த வசீகர சிரிப்பில் அவரின் அறம், வெகுளித்தனம், சுயமரியாதை, அன்பு, கருணை என அத்தனை குணங்களும் வெளிப்படும். தன்னை தனக்கே எதிரெதிராக நிறுத்திக் கொள்வதில் வல்லவர் இவர். தனி ஒருவனுக்கு எதிராக பராசக்தி, ரோமியோ ஜூலியட்டுக்கு எதிராக மிருதன், கோமாளிக்கு எதிராக பொன்னியின் செல்வன் என இவருக்கு இவரேதான் போட்டி. இவருக்கு திரையுலகில் எதிரிகள் என்று ஒருவர் கூட கிடையாது. இவரை பிடிக்காதவர்கள் என்று யாருமே இல்லை. சிறு வயதினருக்கு இவர் ஹீரோ, இளவயதினருக்கு இவர் ட்ரீம் பாய், மத்தியம வயதினருக்கு இவர் பாய் நெக்ஸ்ட் டோர், வயதானவர்களுக்கு இவர் குடும்ப உறுப்பினர். குறிஞ்சி மலர் போன்று அரிதான குணாதிசயங்களை கொண்டுள்ள இந்த தசாப்த நாயகனுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேமின் ஸ்டார் ஆஃப் த டீகேட் விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது டூரிங் டாக்கீஸ். நீ ஒருவன் நினைத்து விட்டால்
இந்த உலகத்தில் தடைகள் இல்லை தனியொருவன். Congratulations! Thank you. And so happy for you at the star of the decade. Truly a star of the decade. And the கைத்தட்டல் அதற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். One more time for our dearest Ravi Mohan sir, everybody. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு ஒரு அழகான விருது உங்க கையில. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சித்ரா லக்ஷ்மண் சார் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு அவர் மேடையில் நின்று நடத்துகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருக்கும் பெரிய கைடாக எப்போவுமே இருப்பார். அவர் சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்கும் நிறைய எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி எல்லா விஷயங்களும் பேசியிருக்காரு. ஸோ அவருக்காக இங்கே நாங்கள்லாம் வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த மாதிரி பல ஃபங்க்ஷனில் அவருக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும், எவ்ரி இயர் நடந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். Very very happy to have you here sir. சார் இது ஒரு பெரிய மாற்றம் சார். எங்களுக்கு ஜெயம் ரவியை ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப நேசித்தோம். அதே மாதிரியே ரவி மோகன் அவர்கள், அவரையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப உருகி உருகி காதலிக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு வெறும் பெயர் மாற்றமாக தெரியல, அது ஒரு பெரிய பெரிய மாற்றமாக இருக்குது. ஸோ ஜெயம் ரவி அவர்கள் யார், ரவி மோகன் அவர்கள் யார்? எல்லாம் ஒன்று தான். அப்பா பேர் கூட இருக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ரவி மோகனா என்றைக்குமே இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்து வளர்ந்த சினிமா, அவர் காசு கொடுத்து எனக்கு வந்துட்டு ஒரு படம் எடுத்தார், உயிர் கொடுத்தவர் சினிமாவிலையும் சரி இந்த உலகத்துலேயும் சரி. அதனால அந்த பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், வேறு ஒன்று. Wow, that is so beautiful. சார் ஜெயம் ரவி கிட்ட பார்த்த இந்த ஒரு விஷயம் ரவி மோகன் கிட்ட பார்க்கவே முடியாது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? சம் கேரக்டரிஸ்டிக். பயம். பார்க்கவே முடியாது. சார் வேற மாதிரி இருந்துச்சு அது. ஃபேண்டாஸ்டிக். சரி, இப்போ ஜெயம் ரவி அவர்களை பார்த்து ரவி மோகன் சொல்ற ஒரு விஷயம், உனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எதை சொல்வீங்க? நம்பிக்கை. சார் ஒரே வார்த்தையில பஞ்சா அடிக்கிறீங்களே சார், எல்லாமே சிக்ஸரா அடிக்கிறீங்க. அண்ட் சீமான் சார் ஒரு சில வார்த்தைகள் ரவி மோகன் அவர்களுடைய இந்த வெற்றியை பற்றி. தம்பி வந்து ஜெயம் படத்தை வந்து திருப்பி இருக்கணும்னா அப்போ அதில் நீ வந்து தம்பி அறிமுகப்படுத்தி தம்பிக்கு நீ உரையாடல் எழுதி கொடு. மொதல் படத்துக்கு அப்பா வந்து நான் அப்பான்னு தான் கூடுவேன், எங்கள் குடும்பம் அது. அப்போ அதில் ஒரு சின்ன பையனாக வந்து அப்படி மீஸ் எல்லாம் இல்லை அவனுக்கு, அந்த படத்தில் தெரியல அவங்களுக்கு. சரிப்பான்னு எழுதினோம். ஒரு இதை முழுக்க நான் எழுதி கொடுத்தேன். அதில் அந்த அம்மா பேசும்ல, என் மயன் ஏழையா செத்தாலும் சாவா கோழையா சாக மாட்டான். அப்போ மொத்த திரையரங்கும் கை வைப்பேன். அந்த இதில் படத்தை 2-3 தடவை பார்த்து இது தம்பிக்கு சரியாக இருக்கும் இந்த படம்னா. ஆனால் அதே பொண்ணை நடிக்க வைங்கன்னு பிடிவாதம் இருந்ததில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் இந்த சன்னாப் எம் குமரன் ஆமாம் அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் ஆலோசிச்சுக்கிடுவோம் தம்பிக்கு இது வளர்ந்ததில். அவன் வளர்ச்சியில் படிப்படியாக நாங்கள் கலந்து பேசுவோம். இப்போ நானும் ரவியும் சேர்ந்து ஒரு படம் செய்யலான்னு இருந்தது. அப்போ அது சரியாக வரலை. அப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ராஜா ரவி வச்சு எடுக்கிற படங்கள்லாம் அது தனி உருவம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பப்போ அழைச்சி பாராட்டிக்கிறோம், பேசிக்கிறோம். அப்படி இப்போ இந்த படத்தில் பராசக்தி அண்மையில் நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது எதிர்நாயனா வில்லனா முதல்ல கொஞ்ச நேரம் ஒட்டலை, தம்பியை நான் அப்படி எதிர்பார்க்கல. அப்புறம் நடித்து அதில் அது பார்க்கும்போது சிறப்பாக செஞ்சிட்டாப்புல. அந்த படத்தில் 2 நடிகர்களுக்கு இடையில் ஒரு எதிர்நாயகனா நின்று அந்த கனமான கதாபாத்திரத்தை நடித்து கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் தமிழ் அந்த உணர்வுக்கு எதிராக ஒருத்தர் நிற்கிறது, ஒரு தமிழை நிற்கிறது கஷ்டம். அது எனக்கு ரொம்ப ரசித்தேன் நான் தம்பியோடைய நடிப்பை. அப்போ இருந்தே நேராக இப்போ ரொம்ப நாள் விட்டு சந்திக்கிறேனே ஒழிய தூரம் இருந்தாலும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற உயிர் தம்பியில். நன்றி, நான் ரொம்ப ரொம்ப நன்றி. ரவிமோகன் சார், இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. மகாமஷி அந்த பாட்டில் வந்து பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ வந்து எப்படி சார் அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறதை நம்ம ஜென்சி கிட்ட, இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் கிட்ட பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? எதுவுமே பிரச்சனை இல்லை. முதல்ல
அப்படி என்ன இருக்குது சொல்லுங்களேன்? எதுவுமே பிரச்சனை கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போகிறது கிடையவே கிடையாது. அதனால எதையுமே பிரச்சனையாக பார்க்காதீங்க. ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பாருங்கள் எல்லாமே. அப்படியே நம்ம தோற்று போனாலும் திருப்பி ஆரம்பிக்கணுமேன்னு நினைக்கும் போது ஒன்று நினச்சிக்கணும். நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது எதுவுமே தெரியாமல் ஆரம்பித்தோம். இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸோடு திருப்பி ஆரம்பிக்கிறோம். அது பெரிய பலம். அதனால கவலையப்படாதீங்க. அண்ணன் எனக்கு சொன்ன ஒரு டயலாக் தான் இப்போவும் ஞாபகம் வருது. எல்லாருக்கும் அது பொருந்தும்னு நினைக்கிறேன். அவர் எழுதின அந்த டயலாக் முதல் படத்தில், என் கடைசி படம் வரைக்கும், கடைசி லைஃப் முடிகிற வரைக்கும் ஏழையாக கூட சாவலாம், கோழையாக மட்டும் சாவக்கூடாதுன்றது தான். சார், ஆக்டர் ரவி மோகன், தயாரிப்பாளர் ரவி மோகன் அண்ட் இயக்குனர் ரவி மோகன், 3 பரிமாணங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 3 ஃபேஸஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் எது? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்குன்னு ஒரே ஒரு முகம் தான் இருக்குது. அதில் நம்ம தான் பிரித்து எடுத்துக்கிறோம். இது கண், இது மூக்கு, இது வாயின்னு. எடிட்டிங் ஒரு மாதிரி, சினிமாட்டோகிராஃபி ஒரு மாதிரி, டிரெக்ஷன் ஒரு மாதிரி. ஆனால் அந்த முகம் இது எல்லாமே இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் எந்த துறையாக இருந்தாலும் சினிமாவில் அதில் சிறப்பாக செய்யணுன்றது தான் என்னுடைய ஆசை. இது வரைக்கும் நல்ல நடிகன்னு அவார்டு வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் நல்ல ப்ரொடியூசர்னும் நல்ல டைரக்டர்னும் அவார்டு வாங்கணுன்ற ஒரே ஆசை தான். அதுக்காக வேலையும் செஞ்சிட்ருப்பேன் கண்டிப்பாக. வாவ், இந்த ஃபுல்லி ரீலோடட் ரவி மோகன் சாரை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். as an actor, as a producer, as a director வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். And one more time for the star of the decade, ladies and gentlemen, a big round of applause. சித்ரா சார் வந்து ஒரு ஜெனுவனாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொன்னார். அதனால தான் ஜூரியாக இருக்கட்டும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ரவி சும்மா கொடுத்துல இந்த அவார்டு நிறைய வந்து யோசித்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த அவார்டு நீங்கள் சரியான ஆளுங்கிறத கொடுத்தோம். ஆனால் மேடையில் உங்கள் மாற்றம் உண்மையிலே மிகப்பெரிய மாற்றமாக தான் இருக்குது. ஒரு பையனாக பார்த்த ஒரு ஜெயம் ரவி வந்து மிக மெச்சூர்டாக ரஜினி சார் மாதிரி பேசுகிறீங்க. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys, print partner The Hindu, theatrical partner ANR Cube Vertical Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V4U, photography Wonder Visuals, hospitality partner Park Ilanza and medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.